எல்லாத்தையுமே சமமாக பார்த்து எங்கே தப்பு நடக்குதோ அதை சரி செய்ய முயற்சி செய்கிறவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் துலாம் ராசிக்காரங்களாக பிறக்கிறதே ஒரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ராசியில் பிறந்த நீங்கள் சமநிலையை காப்பாற்ற பாடுபடுறவங்க. உங்களோட வாழ்க்கையை ஒரு தராசு மாதிரி தான் இருக்கும். எந்த விஷயத்துலையுமே அளவாக யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறவங்க நீங்கள். பெரும்பாலும் பாருங்கள், உங்கள் சொல்லோ செயலோ யாரையுமே காயப்படுத்தாமல் பேசுவீங்க. யாரையும் காயப்படுத்தாமல் பேசுகிறது தான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட குணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் உங்கள் மனசு ரொம்பவுமே நல்ல மனசுங்க. சண்டையை கூட வெறுப்பீங்க. உங்களுக்கு சண்டைலாம் பிடிக்காது, சமாதானம் தான் ரொம்பவுமே பிடிக்கும். அழகு, கலை, அமைதி, இது மூணுமே இருக்கிற ஒரு ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் அது இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் தான். யாராச்சும் கஷ்டப்பட்டா உங்களால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, தாங்கவே முடியாது. உடனே ஓடி போய் உதவி செய்கிறவங்களா நீங்கள் இருக்கீங்க. பெரும்பாலும் பாருங்கள், சில சமயம் அதிகமாக யோசித்து முடிவெடுக்க கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்துக்கிறீங்க. அதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கணும். எல்லோரையுமே சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களையே மறந்துடுறீங்க. இதையுமே கொஞ்சம் மாற்றிக்கணும். உங்களுக்காக கொஞ்சம் நேரம் செலவிடுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கான நல்ல காரியத்தை செய்யலாம். ஆனாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க உறுதி சிறப்பானது, மனதைரியம் அதிகம் இருக்கிற இடத்துல எப்போவுமே அமைதியாக உங்களுக்கான காரியத்தை நிலைநிறுத்தக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. ஒரு பக்கம் நீதி, இன்னொரு பக்கம் அன்பு, இந்த ரெண்டையுமே சமமாக வச்சுருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க நீங்கள். வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, தன்னோட சமநிலையால் எல்லாத்தையுமே ஜெயிக்கிற சக்தி உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. துலாம் ராசி அப்படிங்கிறது மனசு நல்லா இருந்தால் வாழ்க்கை எப்பவுமே பேலன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறவங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த அமைப்பால் என்ன மாதிரியான சூழல் உங்கள் நிலைகளில் மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க நீங்கள் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சுக்கிரனோட அருளை பெற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது நல்லது. அதே போல் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையுமே வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் குலதெய்வத்தோட பெயரையுமே சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மை நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பால் நன்மையை பெறலாம். துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் தொழில், அதுக்கப்புறம் வியாபாரம், குடும்பம், காதல், பண வரவு, இதெல்லாம் என்ன மாதிரியோட நிலையை தந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம விரிவாக பார்த்து தெரியலாம். தொழில் ரீதியாக பொறுத்த வரைக்கும் பார்த்தா சாதகமான அமைப்பு தாங்க இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்களே உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்கள் வேலை சிறப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் மந்தமாக இருந்த நிலை மாறி இப்போ நீங்களே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. அந்த அளவுக்கு அதீத மாற்றங்கள், நன்மை உண்டாகக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் மனம் விட்டு பேசணும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நல்லுறவை பேண முயற்சி செய்கிறது நல்லது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்கிறாரு, செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. புதனும் வக்கரமாக வேறு தான் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறாரு இந்த மாதம். கேதுவின் தாக்கம் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும். சுக்கிரன் ராகு சேர்க்கை கொஞ்சம் நல்ல பலனை தரும். இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு பார்க்கும்போது தொழில், உத்தியோகம், அதுக்கப்புறம் வியாபாரம் ரீதியாக நிறைய முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய தொழில், புதிய உத்தியோகம், புதிய வியாபாரம் இதெல்லாம் நல்லா நடக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் ஏதாவது பிரச்சனை பின்னடைவு இருந்துச்சுன்னா அது நீங்கும். பண விஷயத்தில் இருந்து வந்த சங்கடம் உங்களை விட்டு முழுமையாக நீங்குது. புதிய முதலாளிகள் கிடைப்பாங்க. மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சங்கடம் இப்போ தீரும். வியாபாரத்தில் நிறைய யோகமான பலன் உங்களுக்கு இப்போ உண்டாகுதுங்க. அதனால் கவனமாக செய்யுங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளி வட்டாரத்துலேயும் சரி, கொடுத்து வாக்க சரியாக காப்பாற்ற முடியும். இதனால் செல்வாக்கு கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும். எல்லா கஷ்டங்களுமே சங்கடமுமே பரிபூர்ணமாக உங்களை விட்டு நிவர்த்தி ஆகும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் வழிபாடு, அம்பாளுக்கு கைங்கரியம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது இன்னுமே நன்மை ஏற்படுத்தும்.
உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு அம்மன் ஆலயம் இருந்தாலும் சரி, செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு, இது எல்லா வகையிலுமே அவங்கள வந்து சேரும். துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்களேன் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தன்னம்பிக்கை, தைரியம், இது ரெண்டுமே உங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஆனாலும் இந்த மாதம் அமைப்பை பார்க்கும்போது நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு நிலை அமைஞ்சிருக்கு. தைரிய வீரியக்காரகன் யாருன்னு பார்த்தா செவ்வாய் வந்து இந்த மாதம் முதல்லேருந்து அஷ்டமஸ்தானத்திலேயே மறைவு பெறாரு. அதனால் கொஞ்சம் எடுக்கிற வேலை இழுப்பறியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தைரியம், வேகம், இதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும், கொஞ்சம் குறையுன்னு வச்சுக்கோங்களேன். அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஏதாவது சங்கடம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறது போல் இருக்கும். அதனால தான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். குடும்பத்தில் கூட தேவையில்லாமல் வீணான வார்த்தைகளை பேசிடாதீங்க. தேவையில்லாத ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த வம்பை கொடுத்துரும். அதனால் பேசுகிற வார்த்தையில் நிதானமாக பொறுமையாக பேசுங்க. குடும்பத்துலேயுமே நீங்கள் சண்டை போடுறதுனால நிம்மதி இல்லாதது போல் நிலை இருக்கும். அப்படி இருந்தாலும் ஞான மோட்சக்காரகன் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். வியாபாரம், தொழில் இது ரெண்டுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் கேது பகவானோட சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. அதனால் முன்னேற்றம் இருக்கும். பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். அதே போல் எப்பவுமே உங்களால் பலன் அடைஞ்சவங்களுக்கு இந்த நேரத்தில் ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளியூர் பயணம் நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கட விலக நீங்கள் கவனமாக இருக்கணும். 9ஆம் தேதியிலேருந்து குரு நேர்கதியில் சஞ்சாரம் செய்கிறாரு. அவரோட பார்வையில் வந்து உங்களுக்கு வம்பு வழக்கு இந்த நிலையில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்குது. செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையுமே விலகும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. அடுத்து பாருங்கள், இந்த சுவாதி உயர்ந்த லட்சியத்தோடு தான் உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம். யோகக்காரகன் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பிள்ளைங்க பற்றின சிந்தனை அதிகரிக்கும். திருமண முயற்சி கைகூடலையே இல்லை அப்படின்னு வருத்தம் இருக்கிறவங்களுக்கு அந்த வருத்தம் இப்போ நீங்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் தொடரும். உறவுகள் கிட்ட இணக்கமாற்ற நிலை இருக்கும். உங்கள் லாபாதிபதியாக சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இடமாற்றம், பதவி உயர்வு தகுதியின் அடிப்படையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அரசு அனுமதிக்காக வெயிட் பண்ணுறீங்களா? இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். அதுக்கான முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்குமே தகுதியான வேலை கிடைக்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். சிலர்லாம் வசிக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி போகிற நிலை வரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்குது. ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய கிரக அமைப்பால் யோக பலன்களை வழங்கிட்டு இருந்த சனி பகவான் வந்து இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால் உங்கள் வேலையில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை செயல்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் கூட இருக்கிறாங்கள அவங்கள அனுசரித்து போக, இது நல்லது. உடல்நிலையில் அப்பப்போ ஏதாவது சங்கடம் வரலாம். அதனால் கவனமாக இருங்க. சின்னதாக உடல் உபாதை வருது அப்படின்னா நீங்களாக வைத்தியம் செய்யாமல் உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது கூட உங்களுக்கு நிவாரணத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் உதவியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் சப்தமாதிபதியாக செவ்வாய் மாதத்தின் முற்பகுதியில் மறைவு பெறுறாரு. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தையும் வாழ்க்கை துணையும் அனுசரித்து போகிறது நல்லது. வியாபாரிகள் புதுசாக முதலீடு செய்கிறதுக்கான அமைப்பு வரும். நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நெருக்கடியான ஒரு மாதம். அதனால தான் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விசாகத்தில் 1, 2, 3ஆம் பாதம் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு திறமை கொண்டவங்க. உங்களுக்கு இந்த மாதம் பாருங்களேன் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தன புத்திரக்காரகன் தான் குரு. அவர் 9ஆம் தேதி வரைக்கும் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறதுனால வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி, பிரச்சனை இதெல்லாம் தானாக அவங்கள விட்டு விலகும். கூட வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் இருக்குது. மேலதிகாரிகளோட உதவியால் எதிர்பார்த்த இடமாற்றத்தை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. புதிய முயற்சி வெற்றி அடையும். ஆத்மக்காரகனாக சூரியன் இருக்கார். அவரோட சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருக்குது. எடுத்த வேலையை இப்போ நீங்கள் சிறப்பாக முடிப்பீங்க. ஆதாயம் இருக்குது. வருமானத்துக்கான வழி பிறக்கும். அரசு முயற்சி சாதகமாக மாறுறதுனால செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவும் பக்கபலமாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு மாதம் முழுசும் சாதகமாக தான் இருக்கிறாரு. அதனால் எதிர்பார்த்த வருமானம் வரும். ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய கனவு நனவாகும். கையில் பணம் பொருளும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை இருக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. ரொம்ப நாளாக இழுப்பறியாக அந்த வேலை கூட இப்போ சிறப்பாக முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கிடைக்கும். விவசாயிகளுக்கு கொஞ்சம் செலவு இருக்குது.
மனசு குழப்பமடையும். தெளிவாக யோசித்து அந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்குது. படிப்பு விஷயத்தில் நன்மையை பெற நீங்கள் சுப்பிரமணியரை வழிபடுங்க. எடுத்த வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பாக கிடைக்கும். என்ன நேர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பதிவில் பார்த்தீங்களா 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு சூழல் வந்தாலும் அதில் நன்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. பொறுமை நிதானம் எல்லா இடத்துலையும் வேணும். முக்கியமாக கோபத்தை விடணும். விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் எல்லா அமைப்பிலையுமே நீங்கள் நன்மையை பெறலாம். அது அற்புதமான கிரக சூழல் இந்த மாதம் உண்டாகி இருக்குது. இந்த மாதத்தில் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கும். நாங்களுமே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே நன்மை சேர உங்கள் குலதெய்வக்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.